வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 20 மாநிலங்களில் உள்ள 91 மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது. ஜனநாயகம் வலுப்பெற பொதுமக்கள் பெருமளவில் வாக்களிக்க சுனில் அரோரா வேண்டுகோள். தமிழகத்தின் புதிய டிஜிபியாக அசுதோஷ் சுக்லாவை நியமித்து தேர்தல் ஆணையம் அதிரடி. தேர்தல் தொடர்பான விவகாரங்களில் டிஜிபி ராஜேந்திரன் தலையிடக்கூடாது என உத்தரவு. அதிமுக அரசுக்கு எதிராக ஸ்டாலின் போராட்டங்களை தூண்டுகிறார் என முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க முடியாத எதிர்க்கட்சிகளால் எப்படி நிலையான ஆட்சி தர முடியும் என கேள்வி. 13 பேர் உயிரிழப்புக்கு காரணமான அதிமுக பாஜக கூட்டணிக்கு முடிவு ஏற்படும் என ஸ்டாலின் உறுதி. தூத்துக்குடியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் டெபாசிட் இழப்பார் எனவும் திட்டவட்டம். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதை எதிர்த்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தர்ணா. ஆந்திராவில் உயர் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கும் கடும் கண்டனம். ஆந்திரா, தெலுங்கானா உள்பட 18 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 91 மக்களவைத் தொகுதிகளில் முதல் கட்டமாக இன்று பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் இன்று முதல் கட்டமாக ஆந்திரா, தெலுங்கானா உள்பட 18 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 91 மக்களவைத் தொகுதிகளில் முதல் கட்டமாக இன்று பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் 7% அதாவது 89 பெண் வேட்பாளர்கள் உள்பட 1279 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, கிரண் ரிஜிஜு, வி.கே. சிங் உள்ளிட்டோர் களத்தில் உள்ளனர். இது தவிர காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ரேணுகா சௌத்ரி, தெலுங்கானா முதல்வரும் ராஷ்டிரிய சமிதி தலைவருமான சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா ஆகியோரும் இன்று களம் காண்கின்றனர். குறிப்பாக மாவோயிஸ்டுகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே சத்தீஸ்கரில் நக்சல்கள் ஆதிக்கம் அதிகம் உள்ள பாஸ்டர் தொகுதியில் 80,000 பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 91 மக்களவைத் தொகுதிகள் தவிர ஆந்திராவில் 175, அருணாச்சல பிரதேசத்தில் 60, சிக்கிமில் 32, ஒடிசாவில் மொத்தமுள்ள 147 தொகுதிகளில் 28 சட்டசபை தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் குப்பம் சட்டசபை தொகுதியில் ஆந்திர முதல்வரும் தெலுங்கு தேச கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு போட்டியிடுகிறார். 91 தொகுதிகளில் இன்று காலை 7 மணிக்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு தொடங்கியது. வடகிழக்கு பகுதியில் உள்ள தொகுதிகளில் மாலை 5 மணி வரையிலும், மணிப்பூர், நாகாலாந்து தொகுதிகளில் 4 மணி வரையிலும், எஞ்சிய அனைத்து தொகுதிகளிலும் மாலை 6 மணி வரையிலும் வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த பொதுமக்கள் பெருமளவில் வாக்களிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லியில் ANI செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயகத்தை வலுப்படுத்த மக்கள் பெருவாரியாக வந்து வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். அதிக அளவில் பொதுமக்கள் ஓட்டு சாவடிக்கு வந்து ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று கூறிய சுனில் அரோரா, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஆர்வத்துடன் பொதுமக்கள் ஓட்டு போட்டால் தேர்தல் ஆணையத்தின் பணி பலனளிக்கும் என்றும் தெரிவித்தார். It is a fervent and humble appeal from all of us in the Election Commission that more and more people should come and cast their vote so that the bedrock of the democracy becomes even more strengthened and robust. The Commission has been preparing for this moment for the last couple of months. தேர்தல் ஆணையத்தால் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள அசுதோஷ் சுக்லா இன்று காலை 11 மணிக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழகத்தின் சிறைத்துறை டிஜிபியாக இருந்து வரும் அசுதோஷ் சுக்லாவை புதிய காவல்துறை தலைவராக நியமித்து தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனையடுத்து தேர்தல் பிரச்சாரத்தின் போதும், வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கையின் போதும் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடு போன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து பணிகளையும் தேர்தல் முடிவடையும் வரை டிஜிபி அசுதோஷ் சுக்லா தான் மேற்கொள்வார் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சினைகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட போலீஸ் அதிகாரிகளும் அசுதோஷ் சுக்லாவை தான் தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள தேர்தல் ஆணையம், தேர்தல் தொடர்பான விவகாரங்களில் தமிழக டிஜிபி T.K. ராஜேந்திரன் தேர்தல் முடியும் வரை தலையிடக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது.
இதனைத் தொடர்ந்து சென்னை டிஜிபி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தனி அறையில் அசுதோஷ் சுக்லா இன்று பொறுப்பேற்றுக் கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் மற்றும் 22 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் காரணமாக வாக்குப்பதிவுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஊடகத்துறை சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யபிரதா சாஹூ, மதுரையில் தபால் வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்தில் அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரித்தது தொடர்பாக புகார் வரும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இதுவரை 4000க்கும் மேற்பட்ட புகார்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், வேலூரில் பணம் கைப்பற்றப்பட்டது, தேர்தல் நடத்துவது அல்லது ரத்து செய்வது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்தார். மேலே எஃப்ஐஆர் எல்லாம் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் உங்களுக்கும் தெரியும், நிறைய பண பறிமுதல் அப்புறம் ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் எஃப்ஐஆர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்துரும். நம்ம ஸ்ட்ரிக்டான முறையில் பார்க்குறோம், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் நடத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம். அதிமுக அரசுக்கு எதிராக போராட்டங்களை தூண்டியவர் மு.க.ஸ்டாலின் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் எஸ். வடிவேல் ராவணனை ஆதரித்து உளுந்தூர்பேட்டையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் நிலையான பாதுகாப்பான அரசு அமைய வேண்டும் என்பதற்காக வலிமையான கூட்டணியை அதிமுக அமைத்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் எதிர்க்கட்சியினரோ மாநிலத்திற்கு மாநிலம் கொள்கையில்லாத கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அவர் சாடினார். விழுப்புரம் தொகுதியில் அதிமுக அரசு நிறைவேற்றியுள்ள மக்கள் நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார். சக்தி உள்ள கட்சிகள் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய கூட்டணி நாம் அமைச்சிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் மத்தியில ஒரு நிலையான ஆட்சி வர வேண்டும். நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அவர் பிரதமராக வேண்டும். அவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும். அதே நாடு செழிக்க வேண்டும், நிலையான ஆட்சி வர வேண்டும், நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரைம் மினிஸ்டர் வர வேண்டும். இதனைத் தொடர்ந்து கடலூர் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் கோவிந்தசாமியை ஆதரித்து விருதாச்சலத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது பேசிய அவர், பிரதமர் வேட்பாளரையே அறிவிக்க முடியாத எதிர்க்கட்சியினரால் எப்படி மத்தியில் நிலையான ஆட்சி அளிக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மக்களுக்கு தேவையான திட்டங்கள் முழுமையாக கிடைக்க தகுதி வாய்ந்த பிரதமர் ஒருத்தர் வேணும். நம்முடைய கூட்டணி சார்பா நம்முடைய வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா எதிர்கட்சியில யாருமே வேட்பாளரை அறிவிக்கல, பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கல. ஆனா ஸ்டாலின் மட்டும் அறிவிச்சிட்டாங்க. யாருன்னா ராகுல் காந்தி அறிவிச்சிருக்காரு. இவர் ஒருத்தர் தான் அறிவிச்சார். நல்ல ராசியான ஆளு. இவர் அறிவிச்ச உடனே எந்த கட்சியுமே இவர் ஆதரிக்கல. இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சியுமே பாரத பிரதமர் ராகுல் காந்தி வேட்பாளர் என்று எந்த கட்சியுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கூட்டணி கட்சி எல்லாம். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அடுத்த நொடியே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் கனிமொழி, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய ஸ்டாலின், மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அடுத்த நொடியே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியிருப்பதாக தெரிவித்தார். ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது 13 பேர் உயிரிழக்க காரணமான அதிமுக பாஜக கூட்டணிக்கு முடிவு கட்டும் வாய்ப்பு தற்பொழுது தூத்துக்குடி மக்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் டெபாசிட் இழப்பார் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட ஒரு மாதம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நாள் என்பது கூட அதிகம். ஒரே நிமிடம் கூட அது தவறு. ஒரே வினாடி, ஒரே நொடி. ஆகவே அந்த நிலையிலே தான் ஆட்சி மாற்றம் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்க. தூத்துக்குடியில அப்பாவி மக்கள் 13 பேரை துள்ள துடிக்க சுட்டு கொலை செஞ்சிருக்கக்கூடிய அதிமுக, பிஜேபி
இந்த கூட்டணிக்கு தக்க தண்டனை தர வேண்டிய ஒரு கட்டம், ஒரு சூழ்நிலை வருகிற 18ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் மதத்தை பற்றி பேசி வரும் திமுக தற்போது பாஜகவின் பீடமாக செயல்பட்டு வருவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியில் அமமுக வேட்பாளர் ரங்கசாமியை ஆதரித்து பேசிய அவர், அரசியல்வாதிகள் மதத்தில் தலையிட வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். ஜாதி மதம் வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்று கூறிய தினகரன், இடைத்தேர்தல் நடைபெறும் 22 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட எடப்பாடியால் ஜெயிக்க முடியாது என்று தெரிவித்தார். 6 இடங்களில் ஜெயிக்கவில்லை என்றால் ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும் என்று தெரிவித்த அவர், 38 தொகுதிகளிலும் ஆர்கே நகரை போல வெற்றி பெற்று சாதனை படைப்போம் என சூளுரைத்தார். சிறுபான்மையின் பாதுகாவலர்கள் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தது முடியலன்னதும், நாங்கள் இந்துக்களின் எதிரி அல்ல, நான் ஒரு இந்து, நானே என் மதத்துக்கு எதிரி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நான் ஏத்து வேலை பார்த்திருக்கேன் அர்த்தம். என் குடும்பத்தில் உள்ளவர் எல்லாரும் கோயிலுக்கு செல்வார்கள். இது தெரியாதா? நம்ம வீட்டில் உள்ளவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க. இது ஒரு பெரிய சாதனை அவங்களுக்கு. நமது தஞ்சை தரணியில இன்றைக்கு மீத்தேன் திட்டத்துக்காக அவங்க பேராசிரியர் ஜெயராம் எல்லாம் போராடிட்டு இருக்காருன்னா அதுல கையெழுத்து போட்டதே இவர் தான், அண்ணன் கஜா தான். 2019 மக்களவைத் தேர்தல் மக்கள் நீதி மய்யத்தின் முடிவு அல்ல, ஆரம்பம் என்று அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், பிரச்சாரத்திற்காக தான் சென்று வரும் இடமெல்லாம் நல்ல அரசு நடப்பதாக எந்த வித சாயலும் இல்லை என கூறினார். மக்களிடம் அக்கறை காட்டும் அரசியல்வாதிகள் இல்லை என்று கூறிய கமலஹாசன், இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சென்றாலும் ஒரு நல்ல அரசு நடப்பதற்கான எந்த சாயலும் இல்லை. அவர்கள் காட்டும் அக்கறை தமிழகத்தில் நடைபெறும் அரசியல்வாதிகள் அரசும் காட்டவில்லை. அதற்கான இயந்திரம் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது, எண்ணம் இல்லை. இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும். இது பயணத்தின் முடிவல்ல, இது பயணத்தின் ஆரம்பம். மோடியின் கையில் எடப்பாடிதான் பாதுகாப்பாக இருக்கிறார், நாடு பாதுகாப்பாக இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கூறினார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்களையே பாதுகாப்பாக வைக்காதது பாஜக அரசு என குற்றம் சாட்டினார். RSS தலையீடு ரிசர்வ் வங்கி வரை தொடர்வதாக கூறிய அவர், ரஃபேல் விவகாரத்தை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய வெற்றி என்றும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நாளை வரும் ராகுல் காந்தி கிருஷ்ணகிரி, சேலம், தேனி, திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் KS அழகிரி தெரிவித்தார். திருட்டு ஆவணங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்னார்கள். முதல்ல அரசாங்கத்தினுடைய குறைபாடே அதுதான். ஒரு ஆவணம் வேண்டுமானால் திருடப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு ஆவணம் கசிந்திருக்கலாம். ஆனால் ஆவணம் தானே, டாக்குமெண்ட்ல இருக்கிறது உண்மை தானே. பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து தானே அந்த டாக்குமெண்ட் கிடைச்சது அவங்களுக்கு. எனவே அதை திருடப்பட்டது என்று அவர்கள் சொல்வதே தவறு. எங்களுடைய அன்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வருகிற 12ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கிற மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளுடைய வேட்பாளர்களை ஆதரித்து 4 இடங்களிலே பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார். ரஃபேல் போர் விமான ஊழல் விவகாரம் நாடாளுமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கோவையில் செய்தியாளரிடம் பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், ரஃபேல் போர் விமான கொள்முதல் ஒப்பந்தத்தில் ஊழல் நடந்துள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகவும் முக்கியமானது எனவும், பத்திரிகைகளில் வெளியான ஆவணங்களையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளது என்று தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தகவல்களை மறைத்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்கள் திருட்டு போனதாக முன்பு மத்திய அரசு கூறியதாகவும் தெரிவித்த அவர், நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான அம்சத்தை பாதுகாக்க முடியாத அரசு நாட்டு மக்களை எவ்வாறு பாதுகாக்கும் என கேள்வி எழுப்பினார். மத்திய கணக்கு தணிக்கை குழு அறிக்கை உள்ளதால் எந்தவித சட்ட ரீதியான விசாரணையும் ரஃபேல் ஒப்பந்தத்தில் தேவையில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்த தகவலும் பொய்யாகும் என கூறிய அவர், மத்திய கணக்கு தணிக்கை குழு எனப்படும்
CAG அறிக்கை குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் மத்திய அரசு விவாதித்ததாக கூறுவது தவறான தகவல் எனவும் யெச்சூரி தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் அமைச்சர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் பாஜக தொண்டர்கள் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மகாராஷ்டிராவில் ஜல்கயான் பகுதியில் அமைச்சர் கிரிஷ் மகாஜன் பங்கேற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் திடீரென தொண்டர்களில் இரு குழுவினர் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. அவர்கள் மேடை மீது ஏறி ஒருவரைக்கொருவர் அடித்து தாக்கிக் கொண்டனர். சிலர் தங்களது காலணிகளை கழற்றி அடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசார் உடனடியாக மேடையில் ஏறி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து இரு தரப்பினரிடமும் சமரசம் பேசிய பின் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மாநில தேர்தல் அதிகாரி அலுவலகம் எதிரே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திராவில் தலைமை செயலாளர், உளவு பிரிவு டிஜிபி மற்றும் மாவட்ட எஸ்பிக்கள் அடுத்தடுத்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மாநில தேர்தல் அதிகாரி அலுவலகம் சென்ற சந்திரபாபு நாயுடு IAS, IPS அதிகாரிகள் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்துள்ளார். மேலும் தெலுங்கு தேச கட்சி தலைவர்கள் வீடுகளில் நடைபெறும் வருமான வரித்துறை சோதனைகளுக்கும் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி சந்திரபாபு நாயுடு தேர்தல் அதிகாரி அலுவலகம் எதிரே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தேர்தல் ஆணையம் பாஜக அலுவலகமாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மின்வெட்டு இல்லாத நிலைமை தொடர அதிமுக கூட்டணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் GK வாசன் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து பேசிய அவர், தமிழகத்தில் 8 மணி நேரம் கிடைத்த மின்சாரத்தை 24 மணி நேரம் கிடைக்கும் வகையில் மாற்றியது அதிமுக அரசு என்று கூறினார். விசைத்தறி தொழிலின் வாழ்வாதாரம் உயர தடையில்லா மின்சாரம்தான் காரணம் என்று கூறிய GK வாசன், இந்தியாவில் பாதுகாப்பான ஆட்சி தேவை என்றால் அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நெசவாளர்கள், விசைத்தறியை சார்ந்தவர்கள் எல்லாம் முடங்கி போய் கடந்தார்கள். அதற்கு காரணம் மின்சார பற்றாக்குறை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் மின்சாரம் என்ற நிலை மாறி இன்றைக்கு 24 மணி நேரமும் தொடர்ந்து மின்சாரம் கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு ஊழல் கூட்டணி என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் சாடினார். தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டசபை தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் ஆகியோரை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் ஆண்டிப்பட்டியில் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சியின் கடந்த 10 ஆண்டுகால பயணத்தில் $200 மில்லியன் ஹெலிகாப்டர் ஊழல், 2008இல் 1,75,000 கோடி ஸ்பெக்ட்ரம் ஊழல், காமன்வெல்த் போட்டி மூலம் 70,000 கோடி ஊழல், 2012இல் 1,80,000 கோடி ஊழல், இப்படி மிகப்பெரிய ஊழல் செய்தவர்கள் தற்பொழுது கூட்டணி அமைத்துள்ளதாக விமர்சித்தார். காஷ்மீர் பிரச்சினைக்கு ஜவஹர்லால் நேருவும் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது இந்திரா காந்தி எனவும் அவர் சாடினார். எனவே நிலையான திறமையான ஆட்சி தொடர அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் எனவும் அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ் கூட்டணிக்கு சென்று 10 ஆண்டுகள் அவர்களுடன் பயணித்திருக்கிறார்கள். அந்த 10 ஆண்டுகள் பயணித்ததிலே தான் 2006 அகஸ்டா வெஸ்ட் ஹெலிகாப்டர் ஊழல் நடந்தது. $200 மில்லியன் காற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து விடலாம் என்று விஞ்ஞான ரீதியை கண்டுபிடிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் காற்று அலையில் இருந்து காத்தாக்க முடியும் என்று 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலான 1,76,000 கோடி ஊழல் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். 1974 ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் இலங்கை அரசுடன் ஒப்பந்தம் செய்து அவர் 1974 285 ஏக்கர் நிலத்தை அந்த தீவை தாரை வார்த்து எழுதி கொடுத்து விட்டார்.
பெரும்பாலான ஊடகங்கள் திமுக வசம் இருப்பதால் கருத்து கணிப்பு திணிக்கப்படுவதாகவும் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தர்மபுரி 4 ரோடு சந்திப்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ், பாப்பிரெட்டிப்பட்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமி ஆகியோரை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது பேசிய அவர், அதிமுக மெகா கூட்டணி அமைத்தால் ஜெயிக்க முடியாது என்பதற்காக அதனை உடைக்க திமுக எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்ததாக கூறினார். திமுகவின் சதியை முறியடித்து அதிமுக மெகா கூட்டணி அமைத்துள்ளதாக கூறிய அவர், 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது எனவும் தெரிவித்தார். கூட்டணி சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு பல சூழ்ச்சி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா இனி தமிழ்நாட்டில் திமுக ஒரு கட்சியே வராது, இருக்காது. எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்த மெகா கூட்டணியை அமைத்து இன்றைக்கு 40க்கும் போகும் பொழுது மக்கள் வரவேற்பை பார்க்கும் பொழுது நிச்சயமாக 40 தொகுதிகளையும் வென்றெடுக்க போகும் அந்த கூட்டணி நமது கூட்டணி தான். நரேந்திர மோடியின் 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒட்டுமொத்த தேசமே பாதிக்கப்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் பானை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், குன்னம் தொகுதிக்கு உட்பட்ட சித்தளி, எழுமூர், சின்ன வெண்மணி, கொளப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணியினர் வருடத்திற்கு 25,000 கோடி அளவிற்கு கொள்ளையடித்து அந்த பணத்தில் 2,000 கோடியை இந்த தேர்தலுக்காக செலவு செய்து வருவதாக விமர்சித்தார். எதிர்த்தரப்பினர் கடைசி நேரத்தில் பணம் காசு கொடுத்தால் அதனை வாங்கி பானையில் போட்டு வைத்துக் கொண்டு 18ஆம் தேதி மறவாமல் பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். வெற்றியை தடுக்க எதிர்த்தரப்பில் கடைசி நேரத்திலே பணம் காசு கொடுத்து வாக்குகளை கலைப்பார்கள். ஒருவேளை அவர்கள் பணம் காசு கொடுத்தால் கூட வாங்கி பத்திரமாக வீட்டு பானையிலே போட்டு வையுங்கள், உங்களுக்கு பயன்படும். ஆனால் 18ஆம் தேதி மறவாமல் பானை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்க, அது உங்களை பாதுகாக்கும். மறந்து விடாதீர்கள், உங்கள் சின்னம் பானை 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 பானை. மக்கள் கையில் இருந்து ஆற்றை பிடுங்கி கார்ப்பரேட்டுகளின் கையில் ஒப்படைக்கும் திட்டம்தான் நதிநீர் இணைப்பு திட்டம் என மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், இந்திய நாட்டில் உள்ள நதிகளை இணைப்போம் என பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை செயல்படுத்த முடியாது என அவர் தெரிவித்தார். நதிகளை இணைத்துவிட்டால் வறுமையை ஒழிந்து போகும் என ரஜினிகாந்த் கூறுவது முற்றிலும் தவறானது என ஜெயராமன் குற்றம் சாட்டினார். மக்கள் கையிலிருந்து ஆற்றை பிடுங்கி கார்ப்பரேட்டுகள் கையில ஒப்படைக்கிற நாசகார திட்டம் தான் இந்த நதிகள் இணைப்பு திட்டம். காவிரி ஆறு கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்கும் சொந்தம். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆற்றை 2 கிட்ட இருந்துமே பறிமுதல் பண்ணி இந்திய அரசு தன் பொறுப்பில் எடுத்து அதை கார்ப்பரேட்டுகளிடம் ஒப்படைக்கக்கூடிய இந்த திட்டம் நதிகள் இணைப்பு திட்டம். நதிகள் இணைப்பை ஆதரிப்பவர்கள் அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது நடிகர் ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, நாளைக்கு அப்படி இணைக்கப்பட்டு இந்த கட்டணம் செலுத்தி தான் இந்த நீரை பெற வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் இவர்களெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று தங்களுடைய குடும்ப சொத்தை பறிமுதல் செய்து மக்களுக்கு நீர் வழங்க வேண்டும் என்று சட்டபூர்வமாக இன்று பதிவு செய்ய வேண்டும் என்று